ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதிரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம், ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா அலசிட்டு நல்லா ஃபேன் கடியில் பார்த்திங்கன்னா ஒரு மெலிசான துணியில் காய போட்டு எடுத்துக்க போகிறேன். அதே அளவு பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து அலசி காய வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கருப்பு கொண்டக்கடலையும் அந்த கருப்பு கவுனி அரிசியையும் நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரே அளவு தான், 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கொண்டக்கடலையை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் லைட்டாக சூடாகட்டும் அடுப்பில். அதுக்கப்புறம் இந்த கருப்பு கவுனி அரிசியையும் கொண்டக்கடலையும் வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா உடம்புக்கு எந்த அளவுக்கு ஹெல்த்து அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையே கருப்பு கவுனி அரிசி வச்சு நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் இந்த அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. கொண்டக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாயில் போட்டால் நல்லா கடிப்படணும். ஸோ அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை பவுடர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நல்லா வறுத்து எடுத்தால் தான் பவுடர் ஆகும். ஸோ கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துட்டேன். அதை பவுலில் மாற்றிக்கிட்டு நல்லா ஆற விட்டுருவோம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அரிசியையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதில் கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த அரிசி தான் சேர்த்துணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம், பச்சரிசி சேர்த்துக்கலாம். ஏன் இந்த அரிசி சேர்த்துருக்கேன் அப்படின்னா இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. நீங்கள் கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசியில் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த அரிசியை வச்சு இந்த ரெசிபி செய்ய போகிறேன். இதே நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ரெண்டுமே நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா நான் வெல்லம் உடச்சி சேர்த்துருக்கேன். இது ஒரு ஒரு கட்டி வெல்லம், கட்டி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கட்டி வெல்லம். ஸோ அந்த வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை காய்ச்சி எடுத்துட்டு அதை கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் கல் மண் ஏதாவது இருக்கும், அதனால் வடிகட்டிக்கலாம். நான் வடிகட்டிட்டேன். வடிகட்டிட்டு திரும்ப அதே பேனில் அதை மாற்றிக்க போகிறேன். ஸோ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கட்டாயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வித்தியாசமாக பார்த்திங்கன்னா தேங்காய், நான் இந்த ரெசிப்பியில் மாம்பழம் சீசனில் இல்லை இது, அதனால் மாம்பழ துண்டு ஒரு 2 பீஸ் அளவுக்கு மாம்பழம் தோலை சீவிட்டு அதில் சேர்த்துருக்கேன். ஸோ அது நல்லாவே மசிஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த கருப்பு கவுனி அரிசியையும் கொண்டக்கடலையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் நல்லா போட்டு அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம நெய் இப்போ வரைக்கும் சேர்த்தவே இல்லை, எண்ணெயும் ஒரு சொட்டு கூட சேர்த்தவே இல்லை. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம கையில் உருண்டை பிடிக்கும்போது நெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக சேர்த்ததுனால நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் இருந்தால் போதும். இந்த ரெசிபியை சூப்பராக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். ஈவினிங் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் போது இதை நம்ம செஞ்சிடலாம். இந்த அரிசி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சாப்பாட்டு அரிசி வேறு எந்த அரிசினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். பட் இதில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த அரிசியில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழிக்கரண்டி இருக்கு இல்லையா, அதில் நான் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். நல்லா பார்த்திங்கன்னா சூடாக இருக்குது. சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிருவோம். அப்போ தான் நல்லா வரும். ஸோ அதே குழிக்கரண்டியில் நம்ம எல்லா உருண்டைகளையும் செஞ்சு எடுத்துக்குவோம். ஸோ சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் மறக்காமல் இதை செஞ்சு கொடுங்க.
கொண்டக்கடலையில் என்ன சத்து இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு கவுனி அரிசியில் ரொம்ப நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதனால் இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்க மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.